விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் நடந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் திமுக கட்சி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியது பரபரப்பின் ஆரம்ப புள்ளியானது. இதைத் தொடர்ந்து விசிக தலைவர் திருமாவளவன் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க இருப்பதாக அறிவித்திருக்கிறார். இது குறித்து திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் கூறியிருப்பது என்னவென்று இப்போது பார்க்கலாம். கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அண்மை காலமாக கட்சியின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்பது தலைமை நிர்வாகத்தின் கவனத்திற்கு தெரிய வந்தது. இது குறித்து கடந்த 7/12/2024 அன்று கட்சியின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முன்னணி தோழர்களுடன் கலந்தாய்வு செய்யப்பட்டது. கட்சி தலைமையின் அறிவுறுத்தல்களையும் மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும், அத்தகைய செயல்பாடுகள் மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன் மற்றும் அதிகார வலிமைக்கானதாக தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நம்பிக்கையும் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொதுவெளியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியிருக்கிறது. இத்தகைய போக்குகள் கட்சி பொறுப்பாளர்களிடையே நிலவும் கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் கட்சியினருக்கு இது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்கிற சூழலையும் உருவாக்கியுள்ளது. இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு கட்சியின் நலன்களை முன்னிறுத்தி கட்சி தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகிய மூவர் உள்ளடங்கிய தலைமை நிர்வாக குழுவில் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கட்சியிலிருந்து 6 மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார். சரி, அப்படி என்னதான் ஆதவ் அர்ஜுனா செய்துவிட்டார் என்று கேட்கிறீர்களா? அப்படியென்றால் இந்த பின்னணியை தெரிந்து கொள்ளுங்கள். கடந்த 6ஆம் தேதியன்று அம்பேத்கர் நினைவு நாள் அனுசரிப்பின் ஒரு பகுதியாக எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் நடிகரும் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவருமான விஜய் கலந்து கொண்டார். இந்த விழாவில் திருமாவளவனும் கலந்து கொள்வதாக இருந்த நிலையில் இருவரும் ஒரே மேடையை பகிர்ந்து கொண்டால் ஊடகத்தினர் பல்வேறு கதைகளை ஜோடிப்பார் என்று கூறி விமர்சனங்களை தவிர்க்கும் நோக்கில் திருமாவளவன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என்று கூறிவிட்டதாக சொல்லப்பட்டது. இந்த விழாவில் ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தில் மன்னராட்சி நடைபெறுவதாக கூறியது பேசுபொருளானது. இந்நிலையில் தான் இருக்கும் கூட்டணி கட்சி குறித்து இவர் தொடர்ந்து சில நாட்களாக இவ்வாறான கருத்துக்களை கூறி வந்ததன் உச்சகட்டமாக இந்த விழாவில் அவர் பேசியது ஹைலைட்டாக வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டது. இதன் தொடர்ச்சியாகவே தற்போது இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் இணைவாரா என்று ஒரு தரப்பினர் கேள்வி எழுப்புவது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது.